ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ரென் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 ஆனியன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஈவினிங் டைத்தில் ரொம்பவே குளிராக இருக்கும். அந்த மாதிரி டைத்தில் பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஆஃபீஸ் விட்டு வந்ததும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு காரசாரமான ஒரு ஆனியன் வடை தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்குறேன். அது என்னென்னு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 2 ஆனியன் எடுத்திருக்கேன். அதை நேராக நீல வாக்கில் கட் பண்ணி அதை இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த மாதிரி உதுத்து விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வடைக்கு எடுக்கையில் கொஞ்சம் கூட உதிராமல் வருங்க. நம்ம இந்த மாதிரி எடுக்கும்போது மசாலா சேர்த்து வேக விடும்போது இந்த மாதிரி மொத்தமாக இருந்துச்சுன்னா வேகாமல் நிற்கும். இந்த மாதிரி நாம் தனித்தனியாக எடுத்து விட்டுட்டோன்னா நல்லா வெந்துடும். எதுவுமே வேகாமல் அப்படியே நிற்காது. இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் நாம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கோங்க, ஒரு கலர் கொடுக்கும். நான் இன்றைக்கி கலர் சேர்க்காம தாங்க செய்ய போகிறேன். இது வீட்டில் அரைச்ச நார்மல் மிளகாய்த்தூள் தான். இதோட இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு இருந்தால் தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை தலையை சேர்த்துக்கலாங்க. கூடவே காரத்துக்கு நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க சாப்பிட்றதால நம்ம ஆல்ரெடி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் அந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நான் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவேன். அந்த உப்புலாம் அந்த வெங்காயத்தோட தண்ணியில் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியே சேர்க்க தேவையில்லை. இப்போ நான் கோதுமை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள பச்சரிசி மாவு தாங்க. இதை இப்போ நம்ம மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நான் தண்ணியை சேர்த்துக்காம தாங்க பிசைகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் உப்பு சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம்ல, அதுலேயே தண்ணி நிற்கும். அந்த தண்ணியிலேயே நாம் மாவை பிசைஞ்சிக்கலாம். உங்களுக்கு அப்படி தண்ணி வராத மாதிரி ஃபீலாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தண்ணி தெளிச்சிட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். இப்போ நாம் வடை போடுறதுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இது கட்டி இல்லாமல் நல்லா வெங்காயம் முழுசாக இருந்தாலும் உடச்சி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம கையில் பிடிச்சி பார்க்கலாம். நீங்கள் உருண்டை புரட்டுற அளவுக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தங்க. இப்போ நான் கரெக்டான நமக்கு பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சுங்க. இது கரெக்டான அளவில் இருக்குது. இப்போ நாம் வடை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வடை எடுத்து கடாயில் போடும்போது நம்ம கையில் ஒட்டாமல் கரெக்டாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் தட்டியும் போடலாம், போண்டா மாதிரி உருட்டி கூட போடலாம். இப்போ நான் உருட்டி தாங்க போட போகிறேன். இப்போ பாருங்கள், நான் கையில் ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. கை ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி நாம் எடுத்து உருட்டும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நாம் போண்டாவை போட்டு எடுத்துடலாம். நல்ல மழை பெய்யும்போது இல்லைன்னா ஈவினிங் டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஆனியன் போண்டா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ நல்லா போட்டாச்சு. இதை நாம் திருப்பி விட்டுறலாங்க. மேலே செவந்து வந்ததும் அதை நம்ம அப்படியே திருப்பி விட்டுறலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வெறும் ஆனியன் கோதுமை மாவு இது தாங்க சேர்த்துருக்கோம்.
சீக்கிரமே வெந்துடும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து வடையை தட்டி போட்டுக்கோங்க. நான் வந்து கோதுமை மாவு தாங்க சேர்த்துருக்கேன். நான் நிறைய ஸ்நாக்ஸ்லலாம் நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்க மாட்டேங்க. நான் சேர்க்குற எல்லா ஸ்நாக்ஸ்லேயுமே கோதுமை மாவு தாங்க இருக்கும் அடிக்கடி. அதுதான் உடம்புக்கு நல்லது. மைதா மாவு வந்து அவ்வளோவா சேர்த்துக்காதீங்க. இப்போ வந்து நான் வடையை திருப்பி விட்டுட்டேங்க. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கோதுமை மாவு அரிசி மாவுலாம் சேர்த்துருக்கிறதால பட்டுன்னு தீஞ்சு போயிடும். ஸோ ஒரு செவந்த கலர் வரவும் நீங்கள் அதை அப்படியே எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஹோம் பேஜில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸ், வெரைட்டி ரைஸ், குழம்பு எல்லாமே போட்டிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா அடிக்கடி உங்களை செய்ய சொல்லி கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.